السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை, பூமியை, சந்திரனை, சூரியனை, நட்சத்திரங்களை, மனிதர்களை, ஜின்களை, நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும், பார்க்க இயலாத எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து பாதுகாப்பது எதற்காக என்று நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்த்தால் சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இப்போ மனிதனுடைய படைப்பினுடைய யதார்த்த நோக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா அவர்களை அப்படியே விட்டு விடுவோம் என்று. யகூலு ஆமன்னா, அவர்கள் ஆமன்னா என்று சொன்னால் மட்டும் போதுமானது, அவர்கள் அப்படியே விட்டு விடுவப்படுவார்கள், அவர்களுக்கு எந்த சோதனையும் இருக்காது என்று அவர்கள் நினைத்து கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். وَلَقَدْ فَتَنَّا الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. அல்லாஹ் சொல்றான், وَلَقَدْ فَتَنَّا الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ, அவர்களுக்கு முன்னர், அதாவது நமக்கு முன்னர் இருந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிச்சிருக்கிறான். இறுக்கமான பல சோதனைகளை அவர்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள். உடல் ரீதியான பாதிப்பு, உள ரீதியான பாதிப்பு என்று பல ரீதியான பாதிப்புகளை அவர்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான் மனிதர்களை? ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு, அவர்களில் யார் உண்மையாளர்கள், அவர்களில் யார் ஈமானை உண்மைப்படுத்தியிருக்கிறார்கள், யார் கொண்ட ஈமானுக்கு உண்மையாக நடந்தார்கள் என்பதை சோதிப்பதற்காக. வலயஅலமன்னல் காதிபீன், அது மட்டுமல்ல, மேலும் யார் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாவளவில் மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சோதனை என்று வரும்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அவர்கள் திட்டக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக, ஈமானுக்கு புறம்பாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதையும் சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை கொடுத்து தான் ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவிடுகின்றான் என்பதை இந்த ஆயத்தின் வழியாக நம்மளால பார்க்க முடியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மனிதனுடைய பிறப்பும் இறப்புமே சோதிப்பதற்காக தான். எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறப்பையும் இறப்பையும் படைத்திருக்கின்றான்? இறப்பு படைப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைச்சானா, உங்களில் யார் நல்ல அமல்களை செய்கின்றார் என்பதை சோதிப்பதற்காக. இப்போ சோதனை என்பது இன்றியமையாதது. சோதனை என்பது நிச்சயமாக நாம் முகம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். நமக்கு முன் சென்றவர்கள் நிச்சயமாக சோதனை முகம் கொடுத்தார்கள். அதில் நபிமார்கள் இருந்தார்கள், அதில் சஹாபாக்கள் இருந்தார்கள், அதில் சாலிஹீன்கள் இருந்தார்கள், அதில் சுஹதாக்கள் இருந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான பலரும் சோதிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்கரால 155வது வசனம், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களை சோதிப்பான். மினல் ஹௌஃப், பயத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். வல் ஜூஅ், பசியை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய பணத்தை, பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைத்து உங்களை சோதிப்பான். வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு பிடித்தமான மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து உயிரை பறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். வஸ்ஸமராத், விளைச்சல்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஷ்டத்தை கொடுத்து சோதிப்பான். உங்களுடைய வியாபாரங்கள் நஷ்டமாகும், உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்பை நீங்கள் உணர்வீர்கள், உங்களுக்கு பிடித்தமான மக்கள் உங்களை விட்டும் சென்று விடுவார்கள். இப்படியான பல ரீதியான பல கட்ட சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். இறுதியாக வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஈமான் கொண்ட நிலையில, யார் அல்லாஹுடைய கலா கதிரை பொருந்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள் அது மாதிரி சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், வலனபுலுவன்னகும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும். அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னகும்,
உங்களை நாங்கள் சோதிப்போம், திட்டமாக உங்களை சோதிப்போம். எதற்காக? ஹத்தா நஅலம, நாங்கள் அறியக்கூடிய நிலைக்கு வரை, நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து அறியக்கூடிய நிலை வரை. எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிய விரும்புகின்றான்? அல் முஜாஹிதீன மின்கும், யானி உங்களில் யார் ஜிஹாத் செய்கின்றார், உங்களில் யார் முயற்சி செய்கின்றார், உங்களில் யார் ஈமானை வலுப்படுத்துவதற்காக நீங்க உங்களுக்கு போராடி இருக்கிறீங்க உங்களுடைய உள்ளத்தோடும், இப்படி பல ரீதியான பல கட்ட போராட்டத்தில் யார் இருக்கின்றார் என்பதை சோதிப்பதற்காக. ஒஸ்ஸாபிரீன, அந்த போராட்ட களத்துல யார் பொறுமையாக இருக்கின்றார், அந்த இழப்புல யார் பொறுமையாக இருக்கிறார் என்பதை சோதிப்பதற்காகவும் அல்லாஹ் சொல்றான். இந்த வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையாகவே ஆக்கி இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல ஒல நபுலு ஒன்னக்கும் சொல்லிட்டு பல இடங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். உங்களை சோதிப்போம், உங்களை சோதிப்போம், உங்களை செக் பண்ணுவோம்னு அல்லாஹ் சொல்றான்ல. அப்படின்னா என்னது? ஐ நஹ்தபர் ஈமானக்கும் வஸப்ரக்கும். சலாம். நஹ்தபர் ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை சோதிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு நோயை, நம்மளுடைய உடல் ரீதியான பலகீனத்தையும் நோயையும் இயலாமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்றான் என்றால் ஏன் ஒரு மனிதன் பொருளாதாரத்தோடையே வாழ்ந்து மரணிக்க வேண்டியதானே? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை எடுக்கிறான்? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரியான உலக ரீதியான பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்றான்? ஏன் தர வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுடைய ஈமானை இப்படிதான் நாங்கள் சோதிப்போம். நஹ்தபர் ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை சோதிக்கக்கூடிய நிலை இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சுன்னா இது. அப்ப அந்த சோதனையை நாம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஈமான் இங்க சோதிக்கப்படுகின்றது. நாம ஒரு வகையான பொருளாதார இழப்புல இருக்கிறோமா, நம்மளுடைய வியாபாரம் இழப்புல இருக்கிறோமா, நம்மளுடைய வேலை இழப்பு இருக்குதா, நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்த பொருளாதாரம் இப்போ சரிஞ்சு விட்டுதா, அப்ப நாம யோசிக்கணும். இது என்ன? இது ஒரு வகையான சோதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான், வனக்ஸி மின் அம்வாலிக்கும், உங்களுடைய அம்வால்ல இருந்து, உங்களுடைய பொருளாதாரத்துல நாங்க குறைத்து உங்களை சோதிப்போம் என்று. அது மாதிரி நமக்கு உடல் ரீதியான ஆபத்து, உடல் ரீதியான நோய், உடல் ரீதியான வலி, இதெல்லாம் இருக்குதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிக்கின்றான் என்ற அர்த்தம். இது ஒரு வகையான சோதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த பிரச்சனையை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கின்றான் என்று. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, நாம பார்க்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோய் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றா மாறிடுச்சு. ஒவ்வொரு வகையான நோய்கள் இன்னைக்கு இருக்குது இல்லையா? நோய் இல்லாதவனே இல்லைங்கிற மாதிரி பல ரீதியான நோய்களை சுமந்து கொண்டு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. டேப்லெட் போட்டே தான் பல பல பேருடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. தினமும் ஒரு 5 டேப்லெட் போடணும், 6 டேப்லெட் போடணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஆஸ் யூஷுவல் ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிலையாக இன்னைக்கு மாறிடுச்சு. நோய்ங்கிறது அதுவும் இன்னைக்கு கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்டு நோய் அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாம உங்கக்கூடிய உணவுல இருந்து, நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து, தூக்கமின்மை, ப்ரெஷர், டிப்ரெஷன், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உடல் ரீதியான நோய்க்கு ஒரு மூலாதாரணமாக மாறி இப்போ எல்லோருமே நோயை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். திடீர் பிரச்சனைகள் இதெல்லாம் மனிதர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த நோயோடு இருக்கக்கூடியவர்கள் நினைக்க வேண்டும், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய சோதனை. இதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை தர்றான். நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்கிறான், நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்க நாடுகின்றான், நம்மை தூய்மைப்படுத்த நாடுகின்றான் என்று. அன்பானவர்களே, குர்ஆன்லையும் சுன்னாலையும் இதில் நிறைய நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பேரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கின்றான். எப்படியான சோதனைன்னா, இந்த உடல் ரீதியான சோதனை, நோயை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலரையும் சோதிச்சான். அதுல அடிப்படையான மிக மூத்தவர்கள் பார்த்தா நபிமார்கள். நபிமார்களுக்கு வந்த ஒரு ஒரு நோய் அப்படிங்கிறது, நபிமார்களுக்கு வந்த அந்த உடல் ரீதியான பாதிப்புங்கிறது யாருக்கும் வரல. அவர்களுக்கு வந்த மாதிரி யாருக்கும் வரல. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய அளவுக்கு சோதிச்சான் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு நாள் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, قال قلت يا رسول الله أي الناس أشد بلاء, மனிதர்களே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் யார் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم الأنبياء, நிச்சயமாக நபிமார்கள் தான் மனிதர்களே அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க. ثم أمثلوا فالأمثلوا, அதற்கு பிறகு அவர்கள் மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நபிமார்கள் அளவுக்கு நல்லவர்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டாங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சோதனை வருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயுப்தலர் ரஜுலு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலா வந்துருச்சுன்னா, சோதனை வந்துருச்சுன்னா எப்படி வருமா? எதை வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பானா? அலா ஹஸபி தீனிஹி, அவனுடைய தீனுடைய அளவை வைத்து சோதனை வரும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப இறுக்கமான சோதனை வருகிறது, பெரிய இழப்பு வருதுன்னா
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீனை வைத்துதான் அந்த சோதனையை கொடுக்குறான். அவனால் அது முடியும். அந்த ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்துவதற்காக, இன்னும் அவனுடைய வாழ்க்கையில நிறைய நன்மையான காரியத்தை கொண்டு வருவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் அதிகமா சோதனையை கொடுப்பான். அதாவது ஒரு தீனுடைய லெவலை வச்சிருக்குது. சில பேருக்கு தீனுடைய லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்படி கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு பலருடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அப்படிதானே? நீ நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். தாங்க முடியாத சோதனைகள், நம்மளுடைய தீனுக்கு மேல் இருக்கக்கூடிய சோதனைகளை வந்துச்சுன்னு சொன்னா தீனையை கூட விட்டுருவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும் நம்மளை. நம்மளுடைய ஈமான் பறிபோயிரும் அந்த மாதிரியான சோதனைகள்லாம் வந்துச்சுன்னா. ஆனா சிலருடைய வாழ்க்கையில சோதனைகள் ரொம்ப இறுக்கமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க தீனோடு இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய தீனுக்கு தகுந்த மாதிரியான சோதனை அது. அவர்கள் தொழுகையை விடமாட்டார்கள், அவர்கள் குர்ஆனோடு உறவாடுறதை விடமாட்டாங்க, அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்போடு இருக்கிறத விடமாட்டாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷுக்கூர் செய்யறதை விடமாட்டாங்க, சதக்கா செய்யறதை விடமாட்டாங்க. இந்த சோதனை என்பது அவர்களை இந்த விஷயத்தில் எந்த தடையும் போடாது. ஆனா சிலருடைய வாழ்க்கை இருக்குது, சோதனை வந்துருச்சுன்னா முதல் வேலை என்ன? தொழுகை விடுறது தான். முதல் வேலை குர்ஆன் ஓதிட்டு விடுறது தான். முதல் வேலை அல்லாஹ் மேல அதிருப்தி அடைகிறது தான். ஏன் எனக்கு இந்த மாதிரியான சோதனைகள் வருது, ஏன் இந்த மாதிரியான எனக்கு இழப்புகள் வருது, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மேலேயே அதிருப்தி அடையக்கூடிய ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடியுது. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் ஈமானை இழக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஸப தீனி, அந்த தீனுடைய அளவை பார்த்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கவும் செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனை யாருக்குமே வந்தது கிடையாது. உடல் ரீதியாக அவர்கள் பட்ட பாடு யாருமே பட்டதில்லை. சின்ன சின்ன நோய் வந்தா நம்ம என்ன பண்றோம்? பதட்டம் அடைஞ்சிடறோம். சின்ன சின்ன நோய் வந்துச்சுன்னா பதட்டம் அடைஞ்சிடறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேல நாம அதிருப்தி அடைஞ்சிடறோம். அல்லாஹ் அதோட விட்டுட்டான் போல, நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம அதிருப்தி அடைகிறோம். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்படும் பொழுதும் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருந்தாங்க. தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு போதுமானவன். ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அம்பியால 21வது அத்தியாயத்துல 83வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். வ அய்யூப இத் நாதா ரப்பஹு, அய்யூப் அவருடைய ரப்பான, அய்யூபுடைய ரப்பான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். இன்னி மஸ்ஸனியதுர், யா அல்லாஹ் நான் மிகப்பெரிய அளவுக்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயோ கருணை உள்ளவனாக இருக்கின்றாய், என்னுடைய நோயினுடைய நிவாரணத்தை எனக்கு தா என்று கேட்டார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அவ்வளவு சோதனைகளை சோதிச்சான். அவர்களுக்கு தெரியும் என்னுடைய ரப் என்னை சோதிக்கின்றான் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, என்னுடைய ரப் என்னை சோதிக்கின்றான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீது அன்பு வைத்திருக்கின்றான். அவர் ஒரு நபி, அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாமே தாங்க முடியவில்லை அவரால். இறுதியில துஆ செய்கிறார், யா அல்லாஹ் அந்த நோயிலிருந்து என்னை பாதுகாத்தினால முடியல அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்கிறார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த கஷ்டத்தை, அந்த நோயிலிருந்து அவருக்கு நாங்கள் ஷிஃபாவை கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு நோயை கொடுக்கின்றான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு ஒரு வகையான சோதனையை கொடுக்கின்றான் என்றால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிக்மத் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலக போக்குல, இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான போக்குல அந்த ஹிக்மத்தை நம்ம மறந்துடுவோம். அது சின்ன சோதனையாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு வகையான பதட்டமாக இருந்தாலும் சரி, இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நன்மையை நாடுறான், இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் நாம உணர்ந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம ஷுக்ர் செஞ்சிருவோம், அல்ஹம்துலில்லாஹ். எந்த சோதனை வந்தாலும், அது எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலையில தான் அம்ருல் முஃமினூன், முஃமின்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எப்படி இருக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எந்த நிலையிலும் நாங்கள் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை சோதிக்கின்றான் என்றால் அதுல ஒரு ஹிக்மத் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்தவன், என்னை படைத்தவன், நான் யாரா இருந்தேன் அவன் யோசிப்பான். அந்த நேரத்துல நான் சாதாரண விந்தணுவாக இருந்தேன், நான் சாதாரண களிமண்ணாக இருந்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை மனிதனாக ஆக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அறிவை கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் தந்து என்னை அலங்கரித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் ஏன் அந்த சோதனை என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் சோதனைக்கு பொருத்தமானவன் என்பதனால தான் என்ன சோதிக்கிறான்
அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்மளுடைய தாயை விடவும், நம்மளுடைய தந்தையை விடவும், நாம் நேசிக்கக்கூடிய அனைத்து உறவுகளை விடவும் நாம் அதிகமாக நேசிக்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் அவங்க சோதிக்கப்பட்டது மாதிரி, அவங்க வலியை உணர்ந்தது மாதிரி உலகத்துல வேற யாருமே வலியை உணரலன்னு அவங்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அவங்க நோயோடு இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, காலத் மா ரஅய்து அஹதன் அஷத்த அலைஹில் வஜ்உ மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நோயால் அவதிப்பட்டவர்களை நான் பார்த்ததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நோயால் வலி உணர்ந்தவர்களை நான் பார்த்ததே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற மாதிரியான ஒரு நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியால துடிச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காய்ச்சல்னா சாதாரண காய்ச்சல் கிடையாது. ஆதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போனேன். ஃபீ மர்திஹி, அவங்க நோயுற்று இருக்கும் பொழுது நான் போனேன். வஹுவ யுஅகு வஅகன் ஷதீதன், அவங்க வந்துட்டு மிக பெரும் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேன். வகுல்து இன்னக லதுஅகு வஅகன் ஷதீத், யா ரசூலுல்லாஹ் நிச்சயமாக நீங்க திட்டமாக நீங்க மிகப்பெரிய காய்ச்சலால் அவதிப்பட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. குல்து இன்ன ذاك بأن لك أجرين, இதை பார்த்துட்டு சொல்றாங்க, ஓ இதுதான் நீங்க எங்களை விடவும் அதிகமான நன்மை பெறுறீங்கிறதுக்கான சான்றா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ இதுதான் இவ்வளோ நீங்க அவதிப்படுறது தான் எங்களை விடவும் நீங்கள் நன்மையை பன்மடங்காக நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படிக்கான அதற்கான சான்றான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால அஜல் மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமும் யுஸீபுஹு அதன் இல்லா ஹாத்தல்லாஹு அன்ஹு ஹதாயாஹு கமா தஹாது வரகஷ் ஷஜர், எந்த ஒரு முஸ்லிமும் அவன் கஷ்டப்படும் பொழுது, அவன் நோயில் இருக்கும் பொழுது, அவன் வழியில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவங்களில் சிலதை மன்னிக்காமல் இருக்கிறது இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கிறான். எப்படி மன்னிக்கிறான்? எப்படி மரத்திலிருந்து காய்ந்த இலைகளை மரம் உதுக்கி விடுதோ உதிரி விடுதோ அது போல் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலதை மன்னித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸை பாருங்க, மா மின் முஸீபத்தின் துஸீபுல் முஸ்லிம, எந்த ஒரு முஸ்லிமும் ஒரு முசீபத்துக்கு யானி ஒரு சோதனைக்கு ஆளாக மாட்டான், இல்லா கஃபரல்லாஹு பிஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பகரமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்காத நிலையில. நிச்சயமாக எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய சோதனையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா ஷௌகதி யுஷாகஹா, அல்லாஹு அக்பர், ஒரு முள் குத்தி அவனுக்கு வலி ஏற்பட்டாலும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முள் குத்துற வலி ஏற்பட்டாலும் அதற்கும் அவன் வந்து பாவங்கள் மன்னிக்கப்படுறான். அவனுக்கு காய்ச்சலா அதுக்கும் அவன் பாவம் மன்னிக்கப்படுறான். அவனுக்கு இருமலா அதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுறான். அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கா அதுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுறான். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அதற்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டே இருக்குது, அந்த நோயுடைய விகிதியை பொறுத்து. சுப்ஹானல்லாஹ். என்ன 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 கண்டிஷன் என்னது அப்படின்னா, அந்த நோயை அவன் பொறுத்து கொள்ள வேண்டும், அந்த கதாவை அவன் பொறுத்து கொள்ளணும். இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நோயை கொடுக்க தகுதியானவன், அப்படித்தானே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அதற்கு ஷிஃபா கொடுக்க தகுதியானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு நோயை தந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவனே எனக்கு ஷிஃபா தர போதுமானவன். ஒஹுவ யஷ்ஃபீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எனக்கு ஷிஃபா தரக்கூடியவன், வேற யாரும் ஷிஃபா தர முடியாது. எந்த மெடிசனுக்கு ஷிஃபா தரக்கூடிய பவர் இல்லை அல்லாஹ்வை தவிர. அத்ஹபில் பாஸ் ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஉன் லா யுகாதிரு சக்கமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயுற்று இருக்கும் பொழுது இப்படியான துஆக்களை ஓதுவாங்க. யா அல்லாஹ், வலி உணரக்கூடிய மனிதனுடைய வலியை போக்கக்கூடிய ரப்பு நீ தான். வலியோடு இருக்கக்கூடிய நோயோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய நோயையும் வலியையும் போக்கக்கூடிய ரப்பு நீ மட்டும்தான். உன்னை என்று வேற யாரும் வலியும் நோயையும் போக்க முடியாது. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் எந்த மருத்துவமும் எந்த மருந்தும் ஷிஃபாவை தந்து விட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? நோய் வந்துன்னா மருந்தை தேடுன்னு சொன்னவங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மருந்து கல்ல ஷிஃபா கொடுக்கக்கூடிய தகுதி. மருந்தை தேடுவது உன்னுடைய கடமையை தவிர மருந்து கல்ல ஷிஃபா கொடுக்கக்கூடிய தகுதி. எதுக்கு ஷிஃபா யார் ஷிஃபா தர முடியும்? இல்லா ஷிஃபா உக், உன்னிடமிருந்து தான் ஷிஃபா வரணும் யா அல்லாஹ்.
அந்த ஷிஃபா மட்டும்தான் எந்த நோயாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய அருமருந்து. ஷிஃபா உல்லா யுகாதிரு சக்கமா, அந்த ஷிஃபாவை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நோய் நிவாரணி கொடுத்துட்டான்னு சொன்னா அதுதான், அந்த ஷிஃபா தான் மெயின். அப்ப அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதா மரிதுது, நான் நோயுற்று இருந்தேன் என்றால் ஃபஹுவ யஷ்ஃபீன், அல்லாஹ்வே எனக்கு ஷிஃபா அளிக்க போதுமானவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், நீங்க ஆடை இல்லாதவர்கள் உங்களுக்கு ஆடையை தந்திருக்கிறேன், நீங்க வழிகேடர்கள் உங்களுக்கு நான் ஹிதாயத்தை தந்திருக்கிறேன், தந்ததெல்லாம் நான், எங்க போற மனிதான்னு கேட்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். இதுல ஒரு பெரிய படிப்புன்னு இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம நேசிக்கிறான். இந்த சூழல்ல, இந்த கால சூழல்ல இது மாதிரியான குர்ஆன் ஆயத்துகள் நம்மளுடைய உள்ளத்தை வருட வேண்டும், நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான ஹதீஸ்கள் நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். சோதனை பார்த்த உடனே கைகாலெல்லாம் நடுங்க கூடாது. சோதனை என்பது நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வந்த மிக பெரும் அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டினாங்க. காய்ச்சலை திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். காய்ச்சலை திட்டாதீர்கள், அது வந்தது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. பண இழப்பு, பொருளாதார இழப்பு, அதெல்லாம் நினைச்சு அதை திட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. அடிக்கிற வெயில கூட நம்ம திட்டிட்டு இருக்கிறோம், காலங்களை நாம திட்டுறோம், பொறுமை இல்லாம எல்லாத்தையும் திட்டுறது. என்னுடைய காலம் என்னுடைய நேரம் அப்படி, சுப்ஹானல்லாஹ், நேரம் அப்படி சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலங்களை திட்டாதீர்கள், நேரங்களை திட்டாதீர்கள், அல்லாஹ்வே காலங்களா இருக்கிறான். அவன் நேரத்தை சாதாரணமா திட்டுறோம், சூழலை சாதாரணமா திட்டுறோம், வெதரை சாதாரணமா திட்டுறோம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அதிகமான உஷ்ணத்தை தந்து சோதிக்கிறான் என்றால் அது நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. அதிகமான குளிரை தந்து சோதிக்கின்றான் என்றால் அப்பொழுது நீங்க நிலைக்க வேண்டும். இதை விடவும் அதிகமான நெருக்கடியான வாழ்க்கை நரகத்துல இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு தந்து, இந்த உலகத்துல தந்து பாவத்தை மன்னிப்பதற்காக தந்திருக்கிறான். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அருள் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா விதமான சோதனைகளும் லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் மீண்டும் என்னிடம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு தான் சோதனை. சோதனையுடைய அடிப்படை அதான். பொருளாதார இழப்பு வந்தோடனே அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. வேலை இழப்பு வந்தோடனே முடிஞ்சு போச்சு. சிலர்லாம் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க, அப்படியே உட்கார்ந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்னோட லைஃப் இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, ஈமான் இழந்துருவாங்க. ஏன்? அடுத்தது அவன் யாரு இருக்கான்? அதுவுல் முபீன், தெளிவான எதிரி ஒருத்தர் இருக்கிறான், ஷைத்தான். இப்படி ஒருத்தன் உட்கார்ந்தா அவனை எந்திரிக்க விட மாட்டான். அவ்வளவுதான். நீ என்ன பெரிய, என்ன நீ தொழுத, எல்லாம் பண்ண, அல்லாஹ் வணங்குன, என்ன அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். என்ன நீ பயானுக்கு போய் என்னத்தை கத்துக்கிட்ட, என்ன குர்ஆனை படிச்சே, அதை படிச்சே, இதை படிச்சே, எல்லாரும் ஃப்ரீ அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, ஒன்றும் கிடையாது, யாரும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி மாத்திடுவான். தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்கதான் செய்யணும், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த தன்னம்பிக்கைங்கிறது ஈமானோடு விளையாடக்கூடாது, இறை நம்பிக்கையோடு அது உரசக்கூடாது. தன்னம்பிக்கைங்கிறது இறை நம்பிக்கையோடு சேர்த்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட உதவி தேடிட்டு தான் நான் என்னை நம்பணும். எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொட்டன்ஷியல் தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான், அதற்கான எல்லா சக்தியும் எனக்கு இருக்குது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இது நடக்க போறது இல்லை. அப்ப என்ன பண்ணக்கூடாது? தன்னம்பிக்கைங்கிறது என்ன வந்துடக்கூடாது, அல்லாஹ் எனக்கு தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். நேற்று பயான்ல சொன்னாங்கல்ல, யார் அவன், ஏன்னா அல்லாஹ்லாம் இல்லை, எனக்கு நானா பண்ணது இதெல்லாம். யார் சொன்னது? அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தில் ஒருத்தர் தானே, காரூன். காரூன் என்ன சொன்னா, என்னுடைய அறிவினால் நான் சம்பாதித்தது. இவ்வளவு பெரிய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கறாங்க. அவன் சிம்பிளா சொல்லியிருக்கலாம், அல்லாஹ் எனக்கு தந்தது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அறிவு கொடுத்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தான். அவன் சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல என்னுடைய அறிவினால் இதை நான் எடுத்துட்டு வந்தது, என்னுடைய அறிவே அன்றி இந்த பொருளாதாரத்தை நான் சம்பாதிச்சிருக்க மாட்டேன், என்னுடைய அறிவு தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னுடைய டேலண்ட், என்னுடைய புத்தி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா அழிஞ்சு போயிட்டான். பண்பானவர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிப்படையை சொல்லி தராங்க. அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் போதெல்லாம் இதை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரா, மனிதர்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு நன்மையை வழங்கணும்னு நினைக்கிறான், நல்லதை வழங்கணும்னு நினைக்கிறான், நன்மையான காரியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி கொடுக்கணும்னு அல்லாஹ் நினைச்சிட்டாலே, நாடி விட்டாலே, யுரீதுன்னா நாடுறது, அல்லாஹ் நாடிட்டான்னாவே யுஸிபு மின்ஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்க ஆரம்பிச்சிருவான்.
சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்கணும்னு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு நாடும் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுவானா? சோதனைகளை தருவான். அது எப்படி இருக்கும்? அந்த சோதனை எந்த மாதிரி இருக்கும்? எந்த வடிவில் இருக்கும்? நம்ம நினைச்சிடக்கூடாது ஒரு பெரிய பணக்காரன் மாஷா அல்லாஹ் அப்படியே அவன் கார்லயே போறான், பந்தாவே இருக்கிறான், அவனுக்கு எந்த சோதனையும் இல்லை. அப்படி இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சோதனை கொடுப்பான். ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நேசிச்சான்னா அவனுக்கு வேற வேற மாதிரியான சோதனைகள் வரும். அதை நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலருடைய வாழ்க்கையில குடும்பம் மிக பெரும் சோதனை. குடும்பம் மிக பெரும் சோதனை. வெளியிலேயே சொல்ல முடியாது. கணவன் மனைவி வாழ்க்கையை வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கான சோதனை. அது எப்போ தெரியுது? குலால தான் தெரியுது, தலாக்கலா தான் தெரியுது. நல்லா தானப்பா இருந்துட்டு இருந்தான் இத்தனை காலமா. நம்ம நினைச்சிட்டு இப்போ நல்லா இருந்துட்டு இருக்கான், வெளியில சிரிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஒஸ்டா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. இது சொல்ல முடியாத அளவுக்கான மிகப்பெரிய சோதனை குடும்ப வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க. ஆனா நீங்க வெளியில பாத்தீங்கன்னா அவங்க பணக்காரங்க, அவங்ககிட்ட கார் இருக்குது, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா அவங்க குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய சோதனை. சில பேருக்கு பிள்ளைகள் பெரிய சோதனை, வெளியிலே சொல்ல முடியாது. ஒரு மனிதர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளை எப்பயாவது திருத்துங்க, எப்பயாவது திருத்துங்க. என்ன ஆச்சு? கஞ்சா அடிக்ட், பான் அடிக்ட், திருத்துங்க. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல, தந்தையால ஒண்ணும் செய்ய, அந்த பையன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அவர் ஊர்ல பெரிய ஆளு, ஊர்ல ஜமாத்துல பெரிய ஆளு. அவரு பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பையனை ஒண்ணும் பண்ண முடியல, பையனை திருப்பி கொண்டு வர முடியல. சோதனை. அப்ப சுப்ஹானல்லாஹ், சோதனை பல விதத்துல ஒரு நம்ம நினைச்சிடக்கூடாது, ஐயோ வேலை இழப்பு தான் சோதனை போல, பொருளாதார இழப்பு தான் சோதனை. நம்மை விடவும் அதிகமான சோதனையை வேற வேற ஆங்கிள் நிறைய பேர் சோதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் சோதிக்கப்படுறாங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க இல்ல, அவங்களுக்கு வேற மாதிரியான சோதனை இருக்குது. பயங்கிற சோதனை இருக்குது, பதட்டங்கிற சோதனை இருக்குது, பெரிய பெரிய பிரச்சனைகள் அவங்களும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிக்கின்றான் என்றால் அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிக்மத் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வ இதா அன்அம்னா அலல் இன்சானி அரத வனஆ பிஜானிபிஹ் வ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஃபது துஆஇன் அரீத். அல்லாஹ் குர்ஆன்ல மனிதனுடைய யதார்த்தத்தை சொல்றான். நாங்க நிறைய நிஅமத்துகளை அவனுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா அவன் அதெல்லாம் எங்களை கண்டுக்கிறதே இல்லை, அல்லாஹ்வை கண்டுக்கிறதே இல்லை, அல்லாஹ்வே மறந்துடுறான். நிஅமத்துகளை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு மாஷா அல்லாஹ், அவனுக்கு வந்து என்ன, அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு இந்த நிஅமத்துகளை புடுங்கி சோதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்ப என்ன பண்றானா, ரொம்ப நீளமான துஆக்களை கேட்கக்கூடியவனாக, பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவனாக மனிதன் உடனே மாறுகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா மனிதனுடைய யதார்த்தம் அதுதான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நல்ல மனிதர்கள் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சோதனை வந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கக்கூடியவங்க. கெட்டவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய சோதனைக்கு பிறகு துஆ கேட்கக்கூடியவங்க. இப்ப நல்லவர்களாகவே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம்ல, அந்த நியமத்து நம்மளை விட்டு அகற்றப்பட்டிருக்காதுல்ல, அல்லாஹ்க்கு சுக்குர் செஞ்சிருக்கிறான்ல, அது நம்ம பண்ணல. பெரும்பான்மையான மக்கள் பண்ணாதனால வரக்கூடிய பிரச்சனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நியமத்துகள் அகற்றப்பட்டு நீங்க நோய்க்கும் நொடிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கப்படுறீங்கன்னா உங்களுடைய பாவம் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வ யஃபு அன் கஸீர். யானி உங்களுடைய பாவம் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா சோதனைக்குமான அடிப்படை காரணம். வ யஃபு அன் கஸீர், உங்களுடைய எல்லா பல பெரிய பாவங்கள்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பாவங்களை மன்னித்தும் கூட நாம அவ்வளோ பாவங்கள் செஞ்சு வச்சதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சோதனைகளை கொடுத்து பாவங்களை மன்னிக்க நாடுகின்றான் என்பதை நம்மளால பார்க்க முடியுது. பண்பானவர்களை இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருவோம். இந்த சோதனையெல்லாம் இருக்குதா இல்லையான்னே பலர் நமக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நாம நியமத்துகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? இதெல்லாம் இவர் என்னமோ சொல்றாரு, என்னமோ இதுக்கு முன்னாடி ஒரு சோதனை, நமக்கு அப்படித்தானே தெரியறதே இல்லை. நமக்கு என்ன அப்படின்னா என்னது, அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்றோம். குளிர் ஊட்டப்பட்ட கார், ஏசி கார், ஏசி ரூமு, எங்கே போனாலும் ஏசி இருக்குது, எங்கே போனாலும் வேர்வை வந்தாலே பதட்டமாயிருது நமக்கு. டப்பு டப்புன்னு நம்ம எங்கேயோ ஒளிஞ்சிக்கிறோம். மாஷா அல்லாஹ், மோஸ்ட் ஆஃப் நம்ம மக்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டப்பட்டாலும் பணம் கையில் இருக்குது, என்ன வேணாலும் செய்ய முடியுது, லட்சக்கணக்கில் புரட்ட முடியுது. இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெரிய அளவுக்கான நெருக்கடியும் சோதனையும் நம்ம முன்னோர்கள் சந்தித்ததை கூட நம்ம சந்திக்கல. அப்போ சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய வாழ்க்கை தரம் அதிகமாயிடுச்சு. எங்கேயோ நம்ம போயிட்டோம், நியமத்துகளை நம்ம ருசிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு சோதனைனா என்னன்னு தெரியல. நமக்கு பலஸ்தீன்ல வந்துட்டு மண்ணை சாப்பிடும் போது நம்மளால அதை ஏன் ரிலேட் பண்ணவே முடியல? நம்ம மண்ணை சாப்பிட்டது இல்லை. ஏன் அவங்களுடைய சோதனையை நம்மளால ஏன் ரிலேட் பண்ணி நம்மளால அழ முடியல? ஏன்னா நம்ம அதை பார்த்ததே கிடையாது.
அவங்க சோதனை நமக்கு வந்து போட்டோலையும் பிக்சர்லையும் என்ன வீடியோலையும் வருது, அவ்வளவுதான். சட்டி வச்சிருக்கிறாங்க, 3 சட்டி இருக்குதுங்க. மக்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டே இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கப்படுது. பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு யுஎன் அறிவிக்கிறான் பஞ்சம், ஃபெமென், பலஸ்தீன்ல அஃபீஷியலி பஞ்சம் ஏற்பட்டு. எப்போ ஏற்பட்டுச்சு? இப்பதான் அறிவிக்கிறான். சோறு வருது, சாப்பாடு வருது, சாப்பாடை வாங்குறாங்க மக்கள். அங்க போய் எனக்கு நம்ம எப்படி கேட்குறோம்? இந்த கறி தாங்க, அந்த கறி தாங்க, என்ன சாப்பாடு சரியில்லை, டேஸ்ட் சரியில்லைன்னு இருக்கிறோம். அங்க சாப்பாடு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கப்பட்டு 3 சட்டி முடிஞ்சிடுச்சுங்க. கொடுக்கிறவர் அழுவுறாரு தலையில. நான் வீடியோ பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ், அழுவுறாரு. நான் என்ன செய்வேன்? இல்லையே, சாப்பாடு இல்லையே. ஆனா இன்னும் இருக்குது. தட்டை தூக்கி நிக்கிறாங்க மக்கள். பசி பட்னி அவ்வளோ இருக்குது. ஆனா கொடுக்க. ஆனா நீங்க பாருங்க சுப்ஹானல்லாஹ், நாம எல்லாமே நம்மளால எல்லாமே பண்ண முடியுது. நம்மளால எல்லாமே பண்ண முடியுது. நமக்கு எல்லாமே அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால நமக்கு தெரியல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நியமத் என்னங்கிறது தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க. அதாவது காலையில் ஒரு மனிதன் எந்திரிக்கும் போது, மன் அஸ்பஹ மின்கும், உங்கள ஒருவர் காலை சந்திக்கும் பொழுது, முஆஃபன் ஃபீ ஜஸதி, அவருடைய உடல் ஆரோக்கியமா இருக்குது. வல்லாஹி உடல் ஆரோக்கியமா இருக்குது. நம்மள பலருக்கு உடல் ஆரோக்கியமா தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எந்திரிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்குது. ஆமீனன் ஃபீ சிர்பி, அவர் சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் சேஃபா இருக்குது. உடல் ஆரோக்கியமா இருக்குது. மற்றபடி அவருடைய சூழல் ரொம்ப பாதுகாப்பா இருக்குது. இந்தஹு கூத்து யௌமிஹி, அவரிடம் அந்த நாளுக்கு இருக்கக்கூடிய உணவு இருக்கின்றது, சாப்பிடறதுக்கு உணவு இருக்குது. ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவர் எப்படிப்பட்டவர் போன்று என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியமத்துகளும் அவருக்கு வழங்கியது போன்று. எல்லா நியமத்துகளும் எல்லா செல்வங்களும் இந்த தனி மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3 இருந்தா அவர் காலையில் எந்திரிக்கும் போது முஆஃபாவத், அதாவது ஆஃபியத்தோடு எந்திரிக்கிறது. அவருக்கு அந்த நாள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழலோடு எந்திரிக்கிறது. அந்த நாளுக்கான உணவு 3 வேளைக்கு இருக்குது, 4 வேளைக்கு இருக்கு, அல்லது 2 வேளைக்கு இருக்குது. அந்த உணவு அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் எல்லாத்தையும் அடைந்தவர்னு நம்ம சொல்றாங்க. ஆகவே நோய் இல்லாம இன்னைக்கு நாம நோய் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நாம இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட நன்றி செலுத்தணும். ஏன்னா அல்லாஹ் நான்னா அந்த 3ல 2 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கிடுவான். அல்லாஹ் நான்னா அந்த 3ல 3ஐயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்க முடியும். அல்லாஹ் நான்னா எதையுமே இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை தர முடியும். அதனால சுப்ஹானல்லாஹ், நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எந்த அளவுக்கு ஷுக்ர் செய்யறோமோ, எவ்வளோ ஷுக்ர் செய்ய வேண்டுமோ அவ்வளோ ஷுக்ரை நாம செய்யணும். அப்படி செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய ஆஃபியத்தையும், நமக்கு தந்த பொருளாதாரத்தையும், நம்மளுடைய சூழலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக சரி செய்வான். இதை விடவும் சிறந்ததை தருவான் என்பதை நாம் புரிந்து கொண்டு, நோயோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்பொழுதுமே நாம துஆ செய்யணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் யாரையும் தப்பா சொல்லலை. வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது, இவர் நோய் விட்டுட்டாருன்னு ஒரு செய்தி வருதுன்னா, அந்த ஸ்டிக்கர் இருக்குது தெரியுமா, அல்லாஹ் அருள் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா, அது மனசுல ஒண்ணுமே இல்லை. நான் யாரும் தப்பா சொல்லலை, சொல்றேன். அது ஒரு பழக்கமா போயிடுச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருவர் நோய் விட்டுட்டாருன்னா உள்ளத்தால அவருக்கு துஆ செய்யணும். எத்தனையோ பேர் நோய் விடுறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம், பேர் தெரியுது, ஒரே பில்டிங்ல வாழ்றோம், அல்லது ஒரே தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. உருகி அல்லாஹ் இவருடைய நோயை நீக்கிரு அப்படின்னு துஆ செய்யணும். அதுலதான் உண்மை இருக்குது. சில பேர் என்னன்னா, ஐயோ யாரும் தப்பா நினைச்சிருவாங்க, அந்த அந்த ஸ்டிக்கரை போட்டாதான் சரி வரும் அப்படின்னு உடனே போட்டுறது. அவசியமே இல்லை. அல்லாஹ்க்கு விளக்கமானது அது. நான் அவருக்காக துஆ செய்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனா இருக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஸ்டிக்கரை நீங்க போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய உள்ளத்துல அதை நம்ம பதிவு செய்யணும். நம்ம நிச்சயமா ஒரு நாள் இதே மாதிரி மரணிக்க தான் போறோம் அப்படி உள்ளத்துல சொல்லப்படணும். இந்த வாட்ஸ்அப் கலாச்சாரம் இப்படி வந்ததுனால என்ன பண்றாங்கன்னா, என்ன பாய் ஒரு செய்தி கூட நீங்க போட மாட்டேங்கிறீங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் போட மாட்டேங்க, ஏன் பாய் போடணும் முதல்ல? அப்ப சுப்ஹானல்லாஹ் என்ன ஆச்சுன்னா, அந்த உணர்வுகள்லாம் செத்து போய் ஸ்டிக்கரும் ஜஸ்ட் மெசேஜும் தான் பரவிட்டு இருக்கு. இப்படி இல்லாம உணர்வோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் உங்களை சார்ந்தவர், ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, நோயோடு இருக்கிறாரு சொன்னா அவரை விசிட் பண்ணுங்க, அவருக்காக துஆ செய்யுங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, தஹூரன் இன்ஷா அல்லாஹ் லா பாஸ், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, துஆ. இப்படித்தான் நம்ம அந்த நிலையை நம்ம செய்யணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஸ்டிக்கரை போட்டு அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஷிஃபா தரட்டும், நோய் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்ட யானி ஷுக்ர் செய்யக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தரட்டும். வாழும் பொழுதும் ஈமானோடும்
மரணிக்கும் பொழுதும் ஈமானோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை தரட்டும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல புரிதலை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.